இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தம் ஒரே மகன் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியா நிலைவாழ்வை பெறுவார் என்று ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியுடைய கடைசி பதிலே அனுப்பி விடுக்கின்றார். ஒரே மகன் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும். பிரான்ஸ் நாட்டை அல்போன்ஸ் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலம் அது பொற்காலம் என்று கூட கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய காலகட்டத்தில் முகலாயர்கள் பிரான்ஸ் மேல் படையெடுத்து அதனுடைய தலைநகரை கைப்பற்றி விட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக மன்னர் அல்போன்ஸுடைய மகன் இளவரசன் அந்த முகலாயரிடம் சிக்கிக் கொள்கிறார். இந்த முகலாயரிலே அந்த சுல்தான் இருக்கின்றார் அல்லவா, அவர் இந்த இளவரசரை அந்த தலைநகரத்தின் முக்கியமான இடத்தில் கழுமரத்தில் ஏற்றி கட்டி வைத்து மன்னர் அல்போன்ஸுக்கு தூது அனுப்புகிறார். உன் மகன் வேண்டுமா அல்லது இந்த தலைநகர் வேண்டுமா என்று. மன்னர் அல்போன்ஸுக்கு தர்ம சங்கடமாய் மாறிவிட்டது. தன்னுடைய ஒரே மகன், அவர்தான் அந்த பிரான்ஸ் நாட்டுடைய இளவரசர், அவர்தான் மன்னராக முடிசூட்டக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான சிக்கலில் மாட்டிக்கொண்டார். என்ன செய்வது என்ற போராட்டம். தலைநகரில் வாழ்ந்த மக்களும் பலதரப்பட்ட கேள்விகள். தலைநகரா மகனா, மகனா தலைநகரா? மன்னர் அல்போன்ஸ் என்ன தேர்வு செய்ய போகிறார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, மன்னர் அல்போன்ஸ் கூறியது, என் மகன் அல்ல, என் தலைநகரும் தலைநகரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் எனக்கு முக்கியம். அத்தனை மக்களுக்காக, தலைநகரில் வாழக்கூடிய என்னுடைய பிரெஞ்சு தேச மக்களுக்காக என்னுடைய மகனை நான் இழக்க தயார் என்று தூது அனுப்பினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு மகனா தலைநகர் நாட்டு மக்களா என்றால் எத்தனை அரசியல்வாதிகள் தங்களுடைய மகனை இழக்க தயாராக இருக்கிறார்கள். மக்களை அடிமைப்படுத்தவும் மக்களை இழக்கவும் தயாராக இருக்கிறார்களே தவிர அவருடைய குடும்பத்தாரை பாதுகாப்போடு பராமரிப்பதற்காக அவர்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய அன்றாட செய்தியாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் தன்னுடைய நாசிச படைகளால் எத்தனையோ நபரை சிறையில் வைத்திருந்தார். அவர்கள் இருட்டறையிலே வாழ்ந்து வந்தார்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் வெளி உலகத்திற்கு வந்தவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பினார்கள். ஏனென்று கேட்டதற்கு, நாங்கள் 2-3 ஆண்டுகளாக இருட்டில் வாழ்ந்தோம், இருளில் வாழ்ந்தோம், எங்களால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை, அந்த வெளிச்சத்தில் எங்களால் வாழ முடியவில்லை, ஆகையால் நாங்கள் இருட்டுக்கே வருகிறோம் என்று அந்த ஒளியற்ற அந்த இருளில் வாழ மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்தார்களாம். பிரியமான சகோதரர்களே, நிறைய நேரங்களில் இருளில் வாழக்கூடிய மக்கள் ஒளியை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்களால் ஒளியை பார்க்கவும் ஒளியில் வாழவும் ஒளியின் மக்களாக திகழவும் முடியவில்லை என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதரர்களே, நம் தேவன் ஒளியின் கடவுள். அந்த ஒளி நம்மளும் நம்மை சார்ந்தவர்கள் மேலும் பிரகாசமாய் இருக்க வேண்டும். அதற்காக எந்த நிலைக்கும் அவர் செல்ல தயார். தன் ஒரே மகன் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வை பெறுவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் முழுமையான நம்பிக்கையும் அந்த அவர் மேல் நம்பிக்கை கொண்டால் போதும், அத்தனையும்
நமக்கு கிடைத்துவிடும். இழந்தது அத்தனையும் பெற்று விடுவோம். நஷ்டமானது அத்தனையும் பெற்று விடுவோம். முடியாத ஒரு முடிவுக்கு வரும். சாத்தியமில்லாத சாத்தியப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அந்த நிறைவான நிலையான நிம்மதியை, அந்த அருளை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நாம் உயிர்த்த கடவுள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். கண்டிப்பாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி உண்டு. நாம் ஒளியை காண்போம், அந்த ஒளியின் மக்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அன்று பிரான்ஸ் நாட்டினுடைய மாமன்னர் அல்போன்ஸ், எனக்கு என் மகன் முக்கியமல்ல, என் நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று கூறினார். அப்பா, இன்றைய வாழ்க்கையில் என் சந்தோஷம் அல்ல, என்னை சார்ந்தவருடைய சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் நிறைவான வாழ்வுதான் முக்கியம் என்று உணரக்கூடிய வல்லமையும், இதோ நீர் எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தீர், நீர் என்னை மீட்டெடுத்தீர், நாங்களும் மற்றவர்களை மீட்டெடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்வு காமிக்க வேண்டும், வழிகாமிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.